இந்த வீடியோவில் ஃப்ளை ஸ்டிச் வச்சு ஒரு சின்ன பார்டர் டிசைன் போட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு செக்மெண்ட் முடிஞ்சு இன்னொரு செக்மெண்ட் எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போது 3 சுழி வரைஞ்சி எடுத்திருக்கேன். இதில் இப்போது ஃப்ளை ஸ்டிச் போடலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ளே நுழைச்சி வரைஞ்சிருக்கிற கோட்டு மேலே வெளியில் எடுக்கணும். திரும்பவும் கோட்டு மேலேயே உள்ளே நுழைச்சிட்டு பக்கத்தில் வெளியில் எடுக்கணும். இப்போது இந்த பக்கம் உள்ளே நுழைச்சி கோட்டு மேலே வெளியில் எடுக்கணும். இப்போது இந்த பக்கம் உள்ளே நுழைச்சிட்டு இப்படி வெளியே எடுத்து இன்னொரு சைடு வழியாக உள்ளே நுழைச்சி அந்த கோட்டு மேலேயே வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுக்கும்போது அந்த கோட்டு கிட்ட வரும்போது மட்டும் ஊசி கடியில் நூல் போகிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த ஃபர்ன் ஸ்டிச்சை பிகினர்ஸ் போடும்போது 3 கோடு வரைஞ்சிட்டு அந்த 3 கோடையும் யூஸ் பண்ணி ஃபர்ன் ஸ்டிச் போடுவோம். அதே டிசைனில் போடும்போது பார்த்திங்கன்னா 3 கோடு வரைஞ்சிட்டு போட முடியாது. நமக்கு வேணுன்ற டிசைனை ஒரு கோடாக வரைஞ்சிட்டு நம்ம கற்றுக்கும் போது போட்ட 3 கோட்டோட சென்டராக நம்ம இப்போ போட்டிருக்கிற ஒரு கோடை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதை சென்டராக வச்சுட்டு போடும்போது இந்த சைடு அந்த சைடு கோடு இல்லாட்டியும் நம்மளோட ஸ்டிச்சஸ் ஈவனாக ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் எங்கே எப்படி எடுக்கணும், எங்கே எப்படி உள்ளே நுழைக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒரு
செக்மெண்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். எண்டில் இந்த மாதிரி முடிச்சுக்கலாம். இப்போது அடுத்த செக்மெண்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட்லேயும் லெஃப்டில் இருந்தும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ சேம் மெத்தட்லேயே கண்டினியூ பண்ணலாம். இப்போது இந்த இடம் லாஸ்ட் செக்மெண்ட்டோட கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இப்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ஸ்டிச் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஸ்டிச் போடலாம். ஏன்னா அது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஏற்கனவே போட்ட அந்த செக்மெண்ட்டில் உள்ள டிசைனோட அது வந்து ஓவர்லேப் ஆகும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம்.
இப்போ நம்ம வரைஞ்ச இடம் வரைக்கும் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஃபர்ன் ஸ்டிச்சில் ஒரு பார்டர் டிசைன் கிடச்சிச்சு. இதை வந்து சாரீ பார்டர், ப்ளவுஸில் ஸ்லீவ் பார்டர், நெக்குக்கு இல்லை சுடிதார் நெக்லேயோ குர்த்திலேயோ நீங்கள் எப்படி வேணும்னாலும் இந்த டிசைனை நீங்கள் ரொம்ப ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம். இது ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கவர் பண்ணக்கூடிய ஸ்டிச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டிச்சஸ் நீங்கள் இந்த சேனலில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.